ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 15. ஏன் பிரியன், இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்க நாம் ஏதாவது பிளான் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? ஐடியாவா? உனக்கு என்ன தோணுது மேகா? நந்தன் கண்டிஷன்ற பேரில் வரிசை இவ்வளோ பாயிண்ட் சொல்லியிருக்கார்ல, அந்த பாயிண்ட்டை வச்சு அவரை நாம் வழிக்கு கொண்டாடணும்னு எனக்கு தோணுது பிரியன். எஸ் மேகா, யூ ஆர் கரெக்ட். அவன் என்னென்ன கண்டிஷன்லாம் சொன்னான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஏன், அப்போ நீங்களும் தானே இருந்தீங்க பிரியன்? ஆமாம் மேகா, நானும் தான் இருந்தேன். ஆனாலும் நீ இன்னொரு தடவை சொல்லிட்டே வாயேன். மேகாவும் நந்தனின் பெற்றோர் கூறியதை மீண்டும் ஒரு முறை வரிசையாக கூறி முடித்தாள். கிராமத்து பொண்ணு மாதிரி அடக்க ஒடுக்கமாக குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் இருக்கணும். திமிரு இவனுக்கெல்லாம். கிராமத்து பொண்ணுன்னா ஒரு இளக்காரமா இவனுக்கெல்லாம் நல்ல பாடம் புகட்டணும். பிரியனுக்கும் கோபம் வந்தது. எஸ், கிராமத்து பொண்ணு தானே கேட்டான், அந்த பாயிண்ட்டையே பிடிப்போம். நீ எப்படி சொல்கிற மேகா? உன் ஐடியாவை சொல்லு. மேகா தன்னுடைய திட்டத்தை விளக்கமாக கூறினாள். சூப்பர் மேகா, நீ சொல்கிற இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. இப்படியே செய்யலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனையா? என்னது அது? இந்த ஐடியாவை நாம் செயல்படுத்தணுன்னா நமக்கு மித்துவோட கோஆப்ரேஷன் வேணும். அவளும் நம்ம கூட ஒத்துழைச்சாதான் நம்ம இதை நல்ல முறையில் செயல்படுத்த முடியும். அதுக்கு என்ன? அதில் என்ன பிரச்சனை மேகா உனக்கு? அவகிட்ட நீ எல்லாத்தையும் விவரமாக சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு அவள் ஒத்துக்கணுமேங்க. அவங்க 2 பேரும் தான் டைவர்ஸ் பண்ணுறதா பேசியிருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனே. டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அவர் மட்டும் இல்லை, இவளும் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கா. டைவர்ஸ் கேட்டால் இவள் ஃப்ரீ பேர்ட் ஆயிடலாம், டைவர்ஸ் கிடைச்சா இவள் ஃப்ரீ பேர்ட் ஆயிடுவாளாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவளுக்கு. எப்படா ஒரு வருஷம் முடியும், நாம் 2 பேரும் எப்படா கிளம்புவோம், டைவர்ஸ் எப்போ கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கா அவள். அப்படி இருக்கிறப்ப அவகிட்ட எப்படி இதை சொல்கிறது? சொன்னாலும் கண்டிப்பாக இதுக்கு அவள் ஒத்துக்க மாட்டா. ஓ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? பின்ன நீங்கள் இது என்ன அவ்வளோ ஈஸியான வேலைன்னு நினச்சிங்களா? இருவரும் யோசனையில் ஆழ்ந்தார்கள். ஏன் மேகா, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? மேகா கிட்டே நீ உண்மையை சொல்லாத. சும்மா நந்தனை பழி வாங்குறதுக்காக அப்படி செய்வோன்னு சொல்லு. அவரை ஏன் பழி வாங்கணும்? நாங்கள் தான் விவாகரத்து செஞ்சு பிரியத்தானே போகிறோம். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அப்படின்னு கேட்க மாட்டாளா அவ? அதுக்கு நீ தான் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும் மேகா. பொண்ணுங்களை இப்படியெல்லாம் மட்டமாக நினைக்கிறதுக்காக நீ அவனை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி அவனை பழி வாங்க வேணாமான்னு கேளு. உன்னையும் தான் எவ்வளவு பேசினான் அவன். அதை நீ ஏன் சும்மா விடணும்? அப்படின்னு சொல்லி கதை கட்டு. உனக்கு தெரியாதா இதெல்லாம்? நான் சொல்லி கொடுக்கணுமா மேகா? ஏதாச்சும் சொல்லி வழிக்கு கொண்டு வருவியா? அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிகிட்ருக்க. சலித்து கொண்டான் பிரியன். மேகாவும் யோசனையுடன், அப்போ சரிங்க, நான் அவகிட்ட பேசி அவளை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறேன். இன்னும் 2 நாளில் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தட்ஸ் குட். மறுநாள் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை. நால்வரும் சேர்ந்து எங்காவது வெளியே போகலாம் என்று திட்டமிட்டிருந்தான் நந்தன். அன்று இரவு உணவு மேஜையில் நந்தனும் பிரியனும் அருகருகே அமர்ந்திருந்தனர். மித்ரா இருவருக்கும் தட்டுக்களில் சப்பாத்தியையும் பன்னீர் கிரேவியும் எடுத்து வைத்து பரிமாறினாள். மேகாவும் அவள் அருகில் நின்று எடுத்து கொடுத்தாள். நீங்கள் 2 பேரும் கூட உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடலாமே. மேகா உட்காருங்க. மித்து, நீயும் மாமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தியே. நந்தன் குரலில் அவ்வளவு இனிமையும் பரிவும் கலந்திருந்தன. திருவென முழித்தாள் மித்ரா. நான் பசிக்குதுன்னு எப்போ இவர்கிட்ட சொன்னேன்? என்ன வளர்றாரு? பிறகுதான் அவளுக்கு நினைவில் வந்தது. ஓ, சார் நடிக்கிறாரா? சரிதான். அவள் யோசித்து முடிப்பதற்குள் நந்தன் மீண்டும் அவளை பார்த்து கூறினான். என்ன மித்து முழிக்கிற? வா, வந்து உட்காரு. அப்போ தான் மேகாவும் உட்காருவாங்க. 4 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாமா? கமான் டியர். மித்ராவும் அதற்கு மேல் ஒன்றும் கூறாமல், வாடி மேகா, உட்காரு, சாப்பிடலாம் கூறிக்கொண்டே கணவனுக்கு எதிரில் சென்று அமர்ந்து கொண்டாள். மேகாவும் பிரியன் எதிரே அமர்ந்தாள். பிரியன் நந்தனையே கவனித்து கொண்டிருந்தான். நடிக்கிறியாடா? பொண்டாட்டிக்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? நடி, நல்லா நடி. இன்னும் எத்தனை நாள் நடிப்பேன்னு நானும் பார்க்குறேன். டேய் பிரியா, நாளைக்கு சண்டே இல்லை, எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா? நந்தன் கேட்டான். போகலாமே. எங்கேடா போகலாம் சொல்லு, உனக்கு தானே இங்கே தெரியும்.
நீ எங்கே கூட்டிகிட்டு போறியா, நாங்கள் உங்கள் பின்னாடி வர்றோம், ஓகேயா? இங்கே செந்தோஷான்னு ஒரு இடம் இருக்குடா, அங்கே போகலாம். மித்துவும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கா அங்கே போகணுன்னு. இது வரைக்கும் சான்ஸே கிடைக்கல. நாளைக்கு அங்கேயே போகலாம், என்னடா சொல்கிற? ஓகேடா போகலாம். என்ன மேகா, உனக்கு ஓகே தானே? ஓகேங்க, போகலாம். செந்தோஷான்னா அது என்னடா இடம், என்ன இருக்கும் அங்கே? தீம் பார்க் மாதிரி தாண்டா, ரைட்ஸ் எல்லாம் இருக்கும், உள்ளேயே பீச் கூட இருக்குது. மித்துக்கு ரைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்ன மித்து, உனக்கு ஹாப்பி தானே? மித்ராவை பார்த்து கண்ணடித்தான் நந்தன். அதற்கு பதிலுக்கு என்ன ரியாக்ஷன் தர வேண்டும் என்பது கூட புரியாமல் சிரித்து வைத்தாள் மித்ரா. போதுண்டா, ஓவரா நடிக்காத, நம்பிட்டோம் நாம என்று மனதிற்குள்ளே முணுமுணுத்தவாறு மேகாவை பார்த்தான் பிரியன். டே நந்தா, நீங்கள் 2 பேரும் இப்படி லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். உன்னை பற்றி அம்மா ரொம்பவும் பெருமையாக பேசினாங்க. பிரியன் தானும் கொஞ்சம் நடிக்கலாமே என்று நினைத்து நந்தனிடம் கதை விட்டான். அப்படி என்னடா சொன்னாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்னமோ எனக்கு வரப்போகிற பொண்ணு கிராமத்தில் பிறந்தவளாக இருக்கணும், அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்லாம் கண்டிஷன் போட்டியாமே. ஆனால் கல்யாணம் முடிஞ்சு அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சிட்ருக்காம மித்ராவோட சந்தோஷமாக இருக்கான், அவனை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்கடா. நான் அதை நம்பலை. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் அது நிஜன்னு எனக்கு புரியுது. ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் யூ போத்டா. இப்போது நந்தன் தன் நண்பனுக்கு என்ன பதில் கூறுவதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். ஆனால் மித்ராவுக்கோ இது ஒரு புது செய்தியாக இருந்தது. ஓ, சார் கிராமத்து பொண்ணை மனைவியை எதிர்பார்த்தாரா? அதில் அடக்கம் ஒடுக்கம் வேற. ஆனால் வேலைக்கு மட்டும் போகணும். என்ன ஒரு மனசு, என்ன ஒரு எதிர்பார்ப்பு, எல்லாம் திமிரு. இவரும் இவரோட ரசனையும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துருக்கணும் இவருக்கு, அப்புறம் தெரிஞ்சிருக்கும். நினைக்க நினைக்க மித்ராவுக்கு பற்றி கொண்டு வந்தது. ஆனால் அடுத்து வரும் நாட்களில் அவன் விரும்பிய அந்த கிராமத்து பெண்ணாக தானே நடிக்கப் போகிறோம், தன் தோழி மேகாதான் அதற்கான திட்டம் தீட்டப் போகிறாள் என்பதை அவள் அந்த சமயத்தில் அறிந்திருக்க சற்றும் நியாயமில்லைதான். அத்தியாயம் 16. இரவு உணவின் போது மறுநாள் சிங்கப்பூரில் இருக்கும் செந்தோஷா எனும் மிகப்பெரிய கேளிக்கை உலகத்திற்கு செல்வதற்காக பேசி திட்டமிட்டனர் நால்வரும். எத்தனை மணிக்குடா இங்கேருந்து நாம் கிளம்புறோம்? பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து 1 hour ஆகும்டா அங்கே போய் சேர்றதுக்கு. ஓ அப்படியா? அப்போ 9க்கு கிளம்புற மாதிரி பார்த்துப்போம். என்ன மித்து? மேகா கேட்டாள். ஓகே மேகா, 9க்குள்ளே கிளம்பிடுவோம். ஓகே, இப்போ தூங்க போகலாமா? ஓகே, குட் நைட்டா பிரியா. குட் நைட்டா. அவரவர் அறைக்குள் நுழைந்து கொண்டனர். மித்ரா தங்கள் அறைக்குள் வந்து கதவை தாளிட்டு அடுத்த நொடி நந்தனை பிடித்து கொண்டாள். ஆமாம், இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இங்கே போகணும் அங்கே போகணுன்னு உங்ககிட்ட எப்போ வந்து சொன்னேன்? ஆரம்பிச்சாச்சா? இப்போ என்னடி வேணும் உனக்கு? ஆமாம், நீ இது வரைக்கும் எதுவும் சொல்லலை தான், அதுக்கு என்ன இப்போ? அப்போ அவங்கக்கிட்ட கதை விடுறீங்க, மித்து செந்தோஷா போகணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்ட்டு. உனக்கு எத்தனை தடவை தாண்டி சொல்கிறது? நாம் இப்போ அவங்க எதுக்கு நடிச்சிட்ருக்கோம்? இது உனக்கு நான் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? நடிக்கிறதுக்கு கொஞ்சம் அளவு வேணாம்? ரொம்ப ஓவராக தான் கதை விடுறீங்க. இப்போ நான் என்னடி கதை விட்டேன்? நீங்கள் பாட்டுக்கு மித்துவுக்கு ரைட்ஸ்னால் ரொம்ப இஷ்டம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா ரைட்ஸ் எனக்கு பிடிக்கும்னு? ஆக்சுவலாக ரைட்ஸ்னாலே எனக்கு பயம், அது உங்களுக்கு தெரியுமா? சரி, அதனால் இப்போ என்ன? அதனால் என்னவா? அங்கே போய் ரைட்ஸில் யார் ஏறுறது? நான் மாட்டேன்ப்பா, எனக்கு தலையை சுற்றும். எல்லாரும் சேர்ந்து தானே போகிறோம், அப்புறம் என்ன? உன்னை மட்டும் தனியாகவே ஏற்றி விட போகிறோம்? என்னமோ ரொம்ப தான் பண்ணுற. எப்படி வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் ஓவர் ஆக்டிங் பண்ணதுக்காக எல்லாம் நான் ரைட்ஸ் ஏற முடியாது. அங்கே போய் என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க. உங்கள் பாடு அவங்க பாடு எனக்கு தெரியாது. ஆமாம், சொல்லிட்டேன். இதற்கு நந்தன் பதில் கூற வாய் திறப்பதற்குள் படுக்கையில் படுத்து கொண்டாள் மித்ரா. இங்கே பாரு, நான் என்ன சொல்ல வர்றேன்னா. அவன் பேசியதை காதில் கூட வாங்காமல் போர்வையை போர்த்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். பாரு, என்ன திமிரு இவளுக்கு, பேசுகிறத கேட்க கூட மாட்டாமல் தூங்குறத. இன்னும் 1 வருஷம் முடிகிற வரைக்கும் எப்படித்தான் இவளோட மல்லு கட்டுறதோ தெரியலை. வேறு வழியின்றி எதுவும் பேசாமல் கோபமாக படுத்து கொண்டான் நந்தன். இந்த பக்கம் மேகா
அறையில் நுழைந்தவுடன் அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த சிரிப்பை அடக்க மாட்டாமல் பகபகவென சிரித்தாள். நிறுத்தவே முடியாதல் பீறிட்டு கொண்டு வந்தது அவளுக்கு. மனைவி எதற்கு சிரிக்கிறாள் என்று தெரியாமல் அவளையே குழப்பத்துடன் பார்த்தான் பிரியன். ஏய் மேகா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ சிரிப்பு உனக்கு? அட ஆமாங்க, அங்கே அவங்களோட ரூமில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதே சிரிப்புடன் கேட்டாள். என்ன நடந்துட்டுருக்கோம்? அதான் தெரிஞ்ச விஷயந்தானே. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகு காட்டிட்டு அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் திரும்பி சுவத்தை பார்த்துட்டு படுத்திருப்பாங்க. வேற என்ன நடக்க போகுது? அது சரிதான், ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு பயங்கர சண்டையே நடந்திருக்கும். இந்தியா பாகிஸ்தான் சண்டையை விட பயங்கரமாக. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், பின்ன நந்தன் நடிக்கிறேன்னுட்டு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காருங்க. அப்படி என்ன செஞ்சா மேகா? கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் சொல்லேன். மித்துவுக்கு ஆக்சுவலாக ரைட்ஸ்னாலே பிடிக்காதுங்க. பயப்படுவா, ஏறவே மாட்டா. அப்படியே ஏறினாலும் அவளுக்கு உடனே தலைச்சுத்தல் வந்துடும். அதுக்கப்புறம் வாமிட் பண்ணிகிட்டே இருப்பா ஒரு நாள் ஃபுல்லாக. அப்படி இருக்கிறப்ப இவர் அது தெரியாமல் எங்ககிட்ட மித்துவுக்கு ரைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அங்கே ஒரு தடவை போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கா, அப்படி இப்படின்னு ரொம்ப தான் பில்டப் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஓ அப்படியா கதை? இவனும் ஏன் தான் இப்படி பண்ணுறான்? சரி சரி, வாங்கி கட்டிக்கட்டும், நாம் என்ன பண்ண முடியும்? ஆனால் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ 2 பேரும். ஆமாங்க, அதை நினச்சா தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. இருவரும் சிரித்தனர். சரி பார்ப்போம் என்ன தான் செய்கிறாங்கன்னு. நாளைக்கு நீ மித்ரா கிட்ட நம்ம பிளானை பற்றி பேசு, என்ன சரியா? ஆமாம் பிரியன், அப்படி தான் நினச்சிருக்கேன். நாளைக்கு அவகிட்ட பேசிடுறேன். மறுநாள் காலை வீட்டிலிருந்து சரியான நேரத்திற்கு கிளம்பி 10 மணிக்கு முன்பே செந்தோசாவிற்கு சென்று அடைந்தனர். அது ஒரு மிகப்பெரிய கேளிக்கை உலகம். அங்கேயே சில நாட்கள் தங்கி கூட சுற்றி பார்க்கலாம். அவ்வளவு பெரிய இடம்தான் அது. தங்குவதற்கு ரிசார்ட் கூட பல உள்ளன. ஒரே நாளிலும் முக்கியமான இடங்களை மட்டும் கூட சுற்றி பார்த்துவிட்டு வரலாம். நம் 2 ஜோடிகளும் ஒரே நாளில் திரும்ப வருமாறு தான் திட்டமிட்டு இருந்தனர். அவர்கள் அங்கு சென்று காரில் இருந்து இறங்கும் போதே மித்ரா தனக்கு தலை சுற்றுவது போல் இருக்கிறது என்று கூறினாள். என்ன ஆகுது மித்து? காலையில் கிளம்புறப்ப கூட நல்லா தானே இருந்த? ஆமாம் நந்தன், தெரியலை, வர்றப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரமாக தான் என்னன்னு தெரியலை, திடீர்னு ஒரு மாதிரி தலை சுற்றுறாப்புல இருக்குது. பிரியனும் மேகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து நமுட்டு சிரித்து கொண்டனர். என்னடி ஆகுது? மேகா கேட்டாள். தெரியலடி, கொஞ்சம் தலை சுற்றுது, வேற ஒன்றும் இல்லை. பேசிக்கொண்டே கீழே சாயப்போனவளை வேகமாக வந்து தாங்கி பிடித்து கொண்டான் நந்தன். டோன்ட் ஒரி பேபி, நான் இருக்கேன்ல, என்னை பிடிச்சிட்டு நடந்து வா. மேகா மெல்லிய குரலில் பிரியனிடம் முணுமுணுத்தாள். உள்ள நுழையிறப்பவே இவங்க ஆக்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலங்க. அப்படியா சொல்கிற? ஆமாம், உங்களுக்கு என்ன இது கூடவா தெரியலை? தலை சுத்தல் மூலமாக நம்ம எதுக்கு பாசமாக காதலாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கலாம். ரைட்ஸில் ஏறாமையும் தப்பிச்சுக்கலாம். 2 in 1. இப்போ புரியுதா? ஓ பிரில்லியன்ட் தான். சிறிது நேரம் சென்ற பிறகு மித்ரா பார்ப்பதற்கு கொஞ்சம் தெளிந்தவளாக இருந்தாள். இருவரும் மறந்து போய் கையை விட்டு தனியாக நடந்து கொண்டிருந்தனர். என்னடி மித்து, உனக்கு இப்போ தலை சுத்தல் சரியாக வந்துடுச்சு போல? உடனே நந்தன் மீண்டும் அவசரமாக சென்று மனைவியின் கையை பிடித்து கொண்டான். கொஞ்சம் பரவாயில்லடி, ஆனால் இன்னும் முழுசாக சரியாகலை, தலை சுற்றிட்டு தான் இருக்குது. ஓ அது சரி. மற்ற இடங்களை சிறிது நேரம் சுற்றி பார்த்துவிட்டு ரைட்ஸ் இருந்த திசைக்கு வந்தனர். ரோலர் கோஸ்ட் போலாண்டா நந்தா, சூப்பராக இருக்கும். பிரியன் உற்சாகமாக கத்தினான். ஆமாடா, வா போகலாம். யார் யார் போகிறோம்? நான் எப்போவுமே ரைட்ஸ் எல்லாம் ஏற மாட்டேன். ஏய் மித்து, நீ போடி, உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு நந்தன் சொன்னாரே நேற்று. மேகா வேண்டுமென்றே மித்ராவையும் நந்தனையும் வம்பிழுத்தாள். ஐயோ நான் வரலப்பா. ஏன் மித்ரா, உங்களுக்கு பிடிக்கும்னு வர வேண்டியதானே? பிடிக்கும்தான், ஆனால் எனக்கு இப்போ தலை சுத்தல் இருக்கே, நான் எப்படி வர்றது? ஹே மித்து, நானும் நீ முந்தியெல்லாம் ரைட்ஸ் எதுவும் ஏற மாட்டியே, வாமிட் வருமே உனக்கு. சரி, கல்யாணம் முடிஞ்சு நந்தன் கூட சேர்ந்ததுக்கப்புறம் பழகிட்ட போலன்னு நினச்சேன். சரி, பயமில்லாமல் நீ எப்படி தான் போறியன்னு பார்க்கலான்னு ஆசையாக இருந்தேன்டி. நீ என்னன்னா இப்போ மாட்டேன்னு சொல்கிற? இல்லடி, இன்னைக்கு என்னால் முடியாது, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். பிறகு நந்தனும் பிரியனும் சென்றனர். அவர்கள் அங்கு சந்தோஷமாக கும்மாளம் அடித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் மேகா மித்ராவிடம் தன்னுடைய திட்டத்தை பற்றி விவரமாக கூறினாள். முதலில் இதெல்லாம் இப்போ எதுக்கடி என்று மறுத்த மித்ரா, நந்தனை பிரிவதற்கு முன் அவனை பழிவாங்கத்தான் இதெல்லாம் என்று மேகா சொன்னவுடன் அவளும் மனம் மாறி இதற்கு ஒத்துக்கொண்டாள்.
மேகா அவளிடம் தன் திட்டத்தை எடுத்து கூறி என்ன செய்ய வேண்டும், அவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் விரிவாக முகத்தில் உற்சாகம் கொப்பளிக்க கூறினாள். அவள் சொல்லச் சொல்ல அவளுக்குள் இருந்த உற்சாகம் மித்ராவையும் பற்றி கொண்டது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.